மின்சார ஆட்டோக்களை ஓட்டும் ஓட்டுநர்கள் தங்கள் வாகனங்கள் நடு வழியில் திடீரென நிறுத்தப்படுவதாக கூறி நீண்ட காலமாக பிரச்சினை தெரிவித்து வருகின்றனர். ஆனால் சமீபத்தில் சில காணொளிகள் சமூக வலைதளங்களில் வைரலானதை தொடர்ந்து இந்த விவகாரம் மீண்டும் அதிக கவனம் பெற்றுள்ளது. இந்த நிலையில் மின்சார வாகனங்களை திடீரென முடக்க முடியும் என கூறப்படும் 3 மொபைல் செயலிகளை அரசு முடக்க உத்தரவிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அந்த செயலிகள் பேட், BMS, லாசிஜி மற்றும் ஈபோகியான் என தெரிவிக்கப்படுகிறது. இதுபோன்று தவறாக பயன்படுத்தப்படக்கூடிய மற்ற செயலிகளும் எதிர்காலத்தில் தடை செய்யப்படலாம் என கூறப்படுகிறது. சில வீடியோக்களில் இந்த செயலி பயன்படுத்தி அருகிலுள்ள மின்சார ஆட்டோக்களை கண்டுபிடித்து ஒரு தட்டில் அவற்றை நிறுத்த முடியும் என்று காட்டப்பட்டுள்ளது. இதனால் ஓட்டுநர்களிடையே பாதுகாப்பு குறித்த கவலை அதிகரித்துள்ளது. லோசிகி போன்ற ஒரு செயலியை பயன்படுத்தினால் அருகிலுள்ள மின்சார வாகனத்துடன் இணைந்து அதை கட்டுப்படுத்தலாம் என்றும் சில நேரங்களில் வாகனத்தை நிறுத்தவும் முடியும் என்றும் கூறப்படுகிறது. மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். ஒரு செய்தி நிறுவனம் ஓட்டுநரின் அனுமதியுடன் இந்த செயலியை சோதனை செய்து ஒரு மின்சார ரிக்ஷாவை நிறுத்தியதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. ஓட்டுநர்கள் கூறுவதன்படி இந்த பிரச்சனை புதியது அல்ல. ஆனால் வாகனங்கள் நிறுத்தும் காட்சிகள் வீடியோவாக பதிவு செய்து பகிரப்பட்ட பிறகு இது அதிகமாக வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. இந்த செயலிகள் பொதுவாக ப்ளூடூத் தொழில்நுட்பத்தின் மூலம் செயல்படுகின்றன. அருகிலுள்ள பேட்டரியுடன் இணைந்து அதன் தகவல்களை பெற முடியும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன. சில அமைப்புகளில் பாதுகாப்பு குறைவாக இருந்தால் அருகிலுள்ளவர்கள் கூட இணைந்து கட்டுப்படுத்த வாய்ப்பு இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. பேட், BMS போன்ற செயலிகள் பேட்டரியின் சார்ஜ் நிலை, மின் அழுத்தம், வெப்பநிலை போன்ற தகவல்களை காட்டுவதற்காக வடிவமைக்கப்பட்டவை. மேலும் பேட்டரியின் செயல்திறன் மற்றும் பயன்பாட்டு வரலாற்றையும் பார்க்க உதவுகின்றன. ப்ளூடூத் 5.0 மூலம் சுமார் 15 மீட்டர் வரை இணைக்க முடியும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. மொத்தத்தில் மின்சார வாகனங்களின் பேட்டரி மேலாண்மை செயல்களில் உள்ள பாதுகாப்பு குறைபாடுகள் குறித்து தற்போது கவலை அதிகரித்துள்ளது.